மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும், தூபவர்க்கங்கிறது எதை குறிக்கிறது? தூபவர்க்கம்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்ப தூப வர்க்கம்னா எதை குறிக்குது? ஜெபங்களை குறிக்குது. அப்ப தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வச்சானா என்ன அர்த்தம்? அதனுடைய அடையாளம் என்ன? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2 ஜபத்துக்கு மாத்திரம் பதில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் 2 ஜபங்களுக்கு பதில் இல்லை. 2 ஜபம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில உடனே சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். அன்னாளுக்கு ஜபம் பதில் கொடுத்துருக்கிறாரு, ஈசாக்குடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, யாக்கோபுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, நிறைய தாவீதுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. பதில் இல்லைன்னு இல்லை, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல. அப்போ எந்த ஜபத்தை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு வரைக்கும் சில ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆபேல் முதல் கொண்டு அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருந்தாலும், ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யல, நிறைவேறல. அவங்க எல்லாம் மேல் பாதாளத்தில் இருக்கிறாங்க, பேரடைஸ்க்கு போகல. இப்போ இயேசு கிறிஸ்து கொண்டு அந்த தூப வர்க்கத்தை வைக்கிறதுக்கான அடையாளம் என்ன? இப்போ மேல் பாதாளத்திலிருந்து 2000 வருஷமா என்ன பண்ணியிருப்பான்? விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டு இருப்பான், இல்லை அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, எப்போ வருவார் இயேசுன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பலிபீடத்துக்கிட்ட இருந்து அந்த சாட்சிகள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்திற்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மொத்த ஜபத்திற்கும் ஒரு சில ஜபத்துக்கு பதில் வரலன்னு பாருங்க. அதெல்லாம் என்ன? இயேசு வந்தால் தான் அந்த பதில் வரும். சிலது இயேசு வராமல் பதில் வராது. அன்னாளுக்கு குழந்தை வந்துடும், ஆனால் மேல் பாதாளத்தில் இருக்கிறோம் பேரடைஸ்க்கு போனோம்னா இயேசு வந்து மறிக்க வேண்டி இருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவர்களுக்கு உடன்படிக்கை தேவைப்படுதுன்னு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில். அது நிறைவேறினா தான் அவங்க மேலே போக முடியும். அப்போ சில ஜபங்களுக்கு இயேசு வந்தால் தான் பதில், இயேசு வராமல் பதில் வராது. என்னதான் நீ பரிசுத்தவானா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்படுமே ஒழிய மன்னிக்கப்படாது. என்னதான் நீ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவானா இருந்தாலும், நீ பழைய ஏற்பாட்டுக்காரனா இருந்தினா, நியாயப்பிரமாணக்காரனா இருந்தினா பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. இயேசு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீ பாரடைஸ்க்கே போக முடியாது, மேல் பாதாள தான் இருக்க முடியும். இயேசு வந்தால் மட்டும்தான் நடக்கும். அப்ப இந்த ஜெபம் எதை குறிக்கிறது? தூப வர்க்கம். ஆண்டவரே இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற ஒரு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வைக்கும்போது அதோட அர்த்தம் என்ன? இப்போ அவன் எடுத்து பாருங்க, ஜபங்களாகிய தூப வர்க்கத்தை இயேசுக்கு முன்னாடி காட்டுறான். 24 மூப்பரும் 4 ஜீவன்களும் எடுத்து காட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்க? இன்னும் நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஏறெடுக்கிறாங்க. இப்போ அதுக்கான பதில் கொடுக்கிற காலம் வருதுன்னு அர்த்தம். ஏன் நினைப்பு விட்டுறாங்க? அதுக்கான பதில் கொடுக்கிற காலம் வருது. இயேசு கிட்ட சொல்லும் போது அவர் பதில் கொடுப்பார்னு அர்த்தம். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து கேட்கப்பட்டு பதில் கிடைக்காத எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஒருவர் பிறந்திருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு இயேசு நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் எதை வேணா கேட்கலான்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். காட்ஸ் வில் வேறு, காட்ஸ் பர்மிஷன் வேறு. தேவனுடைய அனுமதி வேறு, தேவனுடைய சித்தம் வேறு. தேவ அனுமதியோட நீங்கள் ஒன்று கேட்குறீங்கன்னா அதுக்கான விலைக்கிரயம் ஒன்று நீங்கள் செலுத்தணும். இப்போ நான்
தெளிவா சொல்றேன். ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய சித்தம். மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, தேவாலயத்தை என்ன செய்யுங்க, போய் ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்துல கட்டுங்க. ஆனா தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய அனுமதி. நான் சொல்ல புரியுதா? அவங்க கேட்கிறாரு, தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயம் கட்டணும். ஸ்பிரிச்சுவல் விஷயம்தான். ஆனாலும் காட்ஸ் வில் வேறு, காட்ஸ் பர்மிஷன் வேறு. தாவீது கிட்ட சொல்றாரு, நான் உன்னை கேட்டேனப்பா, ஆனா நீ கேட்டுட்ட, அதனால நான் என்ன செய்யறேன், உனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன். அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க ப்ரேயர் பண்ணா எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆனா பெர்மிஷனா வில்லா, அதான் ரொம்ப முக்கியம். மோசேக்கு ஆண்டவர் முச்செடியிலேயே மகிமையை காட்டிடுறாரு. நம்மளாம் வாழ்நாள்ல அதையே பார்க்கல. அதை பார்த்த மோசே அடுத்து எகிப்துல கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து ஜனங்க பயப்படுறதுக்கு நான் இன்னொரு மகிமையை காட்டுறேன். மலை முழுக்க எப்படி புகைக்காடாக மாறுகிறது, அது உள்ள யார் போறது? கீழே தொட்டாலே செத்தான் ஒருத்தன், கீழே அந்த பார்டரை தொட்டாலே செத்தானுங்க. ஆனா மோசே அது மேல ஏறி எங்க போறாரு? புகைக்குள்ள போறாரு. இந்த மகிமையும் பார்த்துட்டாரு. இப்ப கேட்கிறாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இப்ப இவர் கேட்டது கேட்கக்கூடாத ஒரு விண்ணப்பம் ஆஸ் பர் பைபிள். ஏன்னா என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட. உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஆசை இருக்குப்பா, உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஆசை இருக்கு. என்னை பார்க்கறது எப்பன்னா, இயேசு வந்த பிறகு, அவர் ரத்தம் சிந்தின பிறகு, அவர் ரத்தத்தினாலே கிருபாசனத்தினாலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேர்க்கிறோம். அப்ப அந்த ரத்தம் வந்தாதான் போய் பிதாவாகிய தேவனை பார்க்கறதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். இயேசு வராம அது நடக்காது. இப்போ கேட்டது மோசே. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே கேட்டுட்ட, சரி என்ன செய்யறேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். சரி வா, ஒரு கண்மலையை வெடிப்பு ஒன்று உண்டாக்கி அந்த வெடிப்புக்கு நடுவில் உன்னை கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு கரங்களில் உன்னை மூடி என் மகிமையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி பண்ணுவேன். அப்போ கூட முன்புறத்தை பார்க்க மாட்டாய், பின்புறத்தை தான் பார்ப்பேன். அப்போ கூட உன்னால் பார்க்க முடியாதான். பட் இப்போ என்ன ஆகுது? காடோடைய பிளான்ல மாடிஃபிகேஷன், இவ்வளோ தூரம் மாடிஃபை பண்றாரு. இதுவே இயேசு வரும்போது ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை, மறுரூபம் ஆகி உட்கார்ந்து முகமுகமாய் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். யோவான் சொல்றான் 4ஆம் அதிகாரத்தில். இயேசு வந்தார்னா நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடியே மோசே கேட்டார். ஸோ இப்போ ஆண்டவர் அவருக்குன்னு மாடிஃபை பண்றார். இது அனுமதி, இது அனுமதி. ஆனா தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. ஒரு நாள் யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறதை நான் உனக்கு காண்பிப்பேன். மோசே கேட்டு பார்க்கறதுக்கும் தேவன் கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் கர்த்தருடைய அனுமதி வேறு, கர்த்தருடைய சித்தம் வேறு. இப்ப நாம எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அனுமதியை நம்ம பெற ட்ரை பண்றோம். இப்போ லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? லேவியை கொடுக்கிறாரு, யூதாவை கொடுக்கிறாரு, சிமியோனை கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப ராகேல் என்ன பண்றாங்க? அங்க குழந்தை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, இல்லையா என் வேலைக்காரிக்காவது கொடுங்க ஒரு குழந்தை. இப்ப இவங்க கேட்டு வாங்குற அந்த சந்ததி எதுவா இருக்குது? தான் கோத்திரமா இருக்குது. யூதா தேவனுடைய ஆளுகைக்குரிய சந்ததியா மாறுது, தான் கோத்திரம் பிசாசுடைய சந்ததியா மாறுது. புரியுதா? ரெண்டு யாக்கோபுடைய சந்ததி தான். இதே ராகேலுக்கு கர்த்தரே நினைத்தருளி ஒருத்தனை கொடுக்கிறாரு, அதான் யோசேப்பு. கர்த்தரே கொடுத்தா யோசேப்பு, கேட்டு வாங்கினா தான். விஷயம் புரியுதா? நான் சொல்றேன், அதான் காடோடைய அனுமதிக்கும் காடோடைய சித்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான், எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார். நீ ரொம்ப பிரியமானவன், அதான் சொல்வேன். சிலர் கேட்கும் போது ஏன் ஆண்டவர் கேட்டாங்களேன்னு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு காரணம்னா, நீங்கள் சின்ன வயசுல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நடந்திருப்பீங்க. அந்த காலத்தில் அப்பா அம்மா வேணான்னு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அடித்தாங்களா, வாங்கியிருப்பீங்க. இயேசு வேணான்னா அந்த வீட்டில் இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. பரவாயில்ல, எனக்கு இயேசு தான் வேணும். சொத்துல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல எனக்கு இயேசு தான் வேணும். அதுக்கப்புறம் எங்கள் முகத்திலே முழிக்க முடியாது, பரவாயில்ல எனக்கு இயேசு தான் வேணும். இந்த மாதிரி பல இடங்கள்ல இயேசுவுக்காக நம்ம
சில காரியங்கள் செய்த போது ஆண்டவர் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டே வராரு. எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். வாயை திறந்த ஒன்று கேட்ட உடனே எனக்கு பிரியமானவன் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டான், ஒன்று கேட்டான், ஆனால் அது என்னுடைய சித்தம் இல்லை. ஆனால் சொல்லுவார், இது என் சித்தம் இல்லை, ஆனால் நீ கேட்டுட்ட. மோசே பார்க்கக்கூடாது மோசே, ஆனால் நீ கேட்டுட்ட. அதனால தான் எப்பவும் எனக்கு என்னமோ தெரியாது, ஆரம்பத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் 2 வருஷத்துக்குள்ளேயே ஆண்டவர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த ஜெபத்தை தான் இன்ன வரைக்கும் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இது 30வது வருஷம் வரப்போகுது. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே நான் நிறையா கேட்பேன், உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்காட்டி நான் வருத்தப்படவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கும் கர்த்தரோட கிருபையினால இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஏன்னா நம்மளை பார்த்தா நமக்கு தெரியுமே இல்லையா, நம்மளை பார்த்து நல்லா தெரியுமே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நிறைய கேட்பேன், உங்களுக்கு சித்தம் இருந்தால் கொடுங்க, கொடுக்காட்டி வருத்தலாம் பட மாட்டேன். இன்னும் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல, அந்த கேள்வியே இல்லை. கொடுக்கலையா சோத்திரம், அது ஏதோ நமக்கு ஒத்து வராது, அதனால் ஆண்டவர் கொடுக்கல, பிரைஸ் தி லார்ட், போயிடணும். கர்த்தரா ஒன்று கொடுக்கும்போது சோத்திரம் வாங்கிக்க வேண்டியது. சில நேரத்தில் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நம்மளா போய் கேட்டு வாங்கும் போது கர்த்தர் சரி இந்தா வச்சுக்க, ஆனால் அதுக்கான விலைக்கரையும் ஒன்று இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்குறார். அது லேட் ஆனாலும் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த டைம் பீரியடுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. கானானுக்கு அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஆனால் ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்க 20 வருஷம் ஆச்சு. உண்மை தானே? ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுப்பார். அண்ணாளுக்கு டிலே ஆச்சு, ஆனால் கொடுத்ததை பெஸ்ட்டாக கொடுத்தாரு. அந்த டிலேவை நாம் என்ன நினைக்கிறோம், அவ்வளோதானா, இல்லையா, முடிஞ்சு போச்சா. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட முதல் குழந்தை பிறந்து 14 வருஷம் ஜெபம் பண்ணுறாங்க 2வது குழந்தைக்கு. ஆனால் 14 வருஷம் கழிச்சு கர்த்தர் இப்போ கொடுத்துருக்குறாரு. இப்போ அவங்க 7 மாதம், இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கர்த்தர் கொடுத்தார். அது 14 வருஷம் கேப்பு. கேட்குறவங்க எலிசபெத் மாதிரி எள்ளி நகையாடுவார்கள், அதெல்லாம் வேற விஷயம். கர்த்தர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். மற்றவனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. 10 வருஷம் கொடுக்குறாரு, 14 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரா? கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கிறோம்ல. அதுக்குள்ளேயே போய் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்புறம் எப்படியாவது, நான் தான் சொல்வேன், அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின்லாம் ஒன்றும் பட வேணாம். பொறுமையோடு காத்திருங்கள், உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் வீணாய் போகவே போகாது. ஆனால் ஜெபம் கரெக்டாக இருக்கணும். அடுத்தவனுடைய அழிவுக்காகலாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது.